கோடை காலத்து குடிநீர் பற்றாக்குறையை சமாளிப்பது தொடர்பாக தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா இன்று முக்கிய ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அனைத்து மாவட்ட ஆட்சியருடன் இந்த ஆலோசனை கூட்டத்திற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தலைமைச் செயலகத்தில் இன்று மதியம் 3 மணிக்கு நடைபெறும் ஆலோசனை கூட்டத்தில் 12 மாவட்ட ஆட்சியர்கள் பங்கேற்கிறார்கள். பொதுவாக மாவட்டம் வாரியாக தமிழகத்தை பொறுத்தவரை குறிப்பிட்ட வேலூர் உள்ளிட்ட சில மாவட்டங்கள் ஒவ்வொரு ஆண்டும் கடுமையான வெயிலுக்கு ஆளாகக்கூடிய மாவட்டமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கடும் வெயில் காரணமாக மக்கள் அவதியடைந்து வருகிறார்கள். இந்நிலையில் பல்வேறு இடங்களில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் உள்ளன. இந்நிலையில் குடிநீர் கேட்டு மக்கள் ஆங்காங்கே போராட்டங்களில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா இந்த முக்கிய ஆலோசனைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் 10க்கும் மேற்பட்ட மாவட்ட ஆட்சியர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள். ஒவ்வொரு மாவட்ட வாரியாக குடிநீர் பற்றாக்குறையை சமாளிப்பது, தடையின்றி விநியோகம் செய்வது தொடர்பாக ஆலோசிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கோடை காலத்தை பொறுத்தவரையில் குடிநீர் தேவை என்பது வழக்கத்தை விட அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தால் குடிநீர் பற்றாக்குறையை போக்க என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும், என்னென்ன வழிமுறைகள் பின்பற்ற வேண்டும் உள்ளிட்ட அனைத்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் மேற்கொள்ளப்படும், பேசப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கோடை காலத்தில் குடிநீர் பற்றாக்குறையை சமாளிப்பது தொடர்பாக தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா இன்று முக்கிய ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். 12 மாவட்ட ஆட்சியர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். மதியம் 3 மணிக்கு இந்த ஆலோசனை கூட்டமானது நடத்த இருக்கின்றது. வழக்கத்தை விட இந்த ஆண்டு தமிழகத்தில் கோடை வெயில் அதிகமாக இருக்கும் என்று ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமில்லாமல் ஏப்ரல் மாதம் தொடக்கத்திலேயே வழக்கத்தை விட அதிகமான வெயில் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் பதிவாகி வருகிறது. இன்னும் மே மாதத்தில் வெயிலின் உக்கிரம் என்பது மிக அதிகமாக இருக்கக்கூடிய மாதமாக மே மாதம் பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் தற்போதே தமிழகத்தில் பல மாவட்டங்களில் தண்ணீர் பற்றாக்குறை அதிகமாக இருப்பதாக பொதுமக்கள் ஆங்காங்கே குற்றச்சாட்டு முன்வைத்து போராட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள். நிலையில் வரக்கூடிய மே மாதம் வரையிலும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் காரணத்தால் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் குடிநீர் பற்றாக்குறை போக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தண்ணீரை தடையின்றி தங்கு தடையின்றி பொதுமக்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது தொடர்பாக இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் பேசப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 12 மாவட்ட ஆட்சியர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள்.